வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிக்குள் நுழையலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமை 5/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:55 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 4:41 வரை திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று பிற்பகல் 12:03 வரை கேட்டை நட்சத்திரமும் பின்பு மூல நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:03 வரை பரணி நட்சத்திரமும் பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் நிலவுகிறது. பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, ஐயா மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் நம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்ற இந்த சதுர்த்தி விரதத்திலே வளர்ப்பிறை சதுர்த்தி, தேய்பிறையிலே வருகின்ற சங்கடகர சதுர்த்தி என்று இந்த சதுர்த்தி திதிக்கு ஒரு சிறப்பு. அந்த வகையிலே இது தேய்பிறை சதுர்த்தியாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம்.
இன்றைய தினத்திலே விரதமாக இருந்து விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று நாம் 3 முறை விநாயகரை வலம் வந்து ஒரு தேங்காய் எடுத்து சிதற அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சங்கடங்களும் நீங்கிவிடும். அனைத்து சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்திலே இருக்கிறது. அவ்வாறு விநாயகப் பெருமானுக்கு முடிந்தவர்கள் பால் கொண்டு சென்று அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அதேபோல் விநாயகப் பெருமானுக்கு மோதகம், கொழுக்கட்டை, அவல், கடலை, சுண்டல் இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்து அடியவர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. இவை இந்த சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி என்கின்றதைய விரதம். இது பிள்ளையார் ஆலயங்களிலே கண்டிப்பாக இந்த விரத அனுஷ்டான விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும். பரிவாரமாக எல்லா ஆலயத்திலுமே முதல் பூஜை வழிபாட்டுக்குரிய விநாயகப் பெருமான் இருப்பார். அந்த விநாயகருக்கு நம்மால் முடிந்த அபிஷேக ஆராதனைகள் செய்து இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சங்கடகர சதுர்த்தியிலே இருக்கிறது. அவ்வாறு நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு இப்பொழுது இந்த கத்திரி வெயில் ஆரம்பமாக இருக்கிறது. காண்டாவனம் என்கின்ற அக்னி நாள். எனவே சுபகாரியங்களை யாரும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அந்த வகையில் இறை பிரார்த்தனைகள், இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 5/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலமான பலாபலங்கள் அமையும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே சிக்கல்கள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலை இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், தேவையற்ற சிக்கல்கள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலமாக நன்மைகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலை இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையாக இருக்கும், நன்மையாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும்.
தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணபரவு திருப்திகரமாக இருக்கும். நன்மைகள் அதிகமாக அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணபரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தங்கள் இருக்கும், நிதானம் தேவை. மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். இன்றைய சிந்தனை. நாங்கள் இறை வழிபாடு செய்கின்றோம். இந்த இறை வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கெல்லாம் விரதங்களை வகுத்திருக்கின்றார்கள். இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் நாங்கள் கடைப்பிடித்து அதை அப்படியே அனுசரித்து வருவதனால்தான் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நாங்கள் சமாளிக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த ஆன்மீகம் என்பது மிக உன்னதமான ஒரு நிலையை பெற்றிருக்கின்றது. அதை நாங்கள் சரியாக செயல்படுத்துவதிலே முக்கிய கவனம் எடுக்க வேண்டும். இறை வழிபாடு என்பதை எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி சஞ்சலங்கள் இல்லாத ஒரு தெய்வீகத்தன்மையை எங்களுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். விரதம் என்றாலே இறைவனை நெருங்குகின்ற ஒரு தன்மையாகத்தான் நாங்கள் போற்றுகின்றோம். எந்த விரதமாக இருந்தாலும் விரதம் என்று வருகின்ற பொழுது நாம் நம்முடைய உடலை ஸ்நானம் செய்து சுத்தமாக்குகின்றோம். உணவை குறைக்கின்றோம். இந்த உணவை குறைப்பதன் மூலமாக உணர்வுகள் அடங்கிவிடுகின்றன. உணர்வு நிலைகள் ஒருநிலைப்படும். உணவை நீங்கள் எவ்வளவு தூரம் குறைக்கின்றீர்களோ, ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 6 நாள் விரதமாக இருந்தாலும் சரி, 10 நாள் விரதமாக இருந்தாலும் சரி, 20 நாள் விரதமாக இருந்தாலும் சரி, இந்த விரத நாட்களிலே உங்களுடைய தைரியத்தை வரவழைத்து எவ்வளவு தூரம் உணவை குறைக்கின்றீர்களோ அதன் மூலமாக உங்களுடைய உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இறை சிந்தனை முழுமையாக எங்களுடைய உடலிலே பற்றி கொள்ளும். நாங்கள் தேவையற்ற சிந்தனைகளுக்குள்ளே போகாமல் இறைவனுடைய சிந்தனையை நினைந்து இறைவனுடைய பதிகங்களை பாடி இறைவனுடைய பாடல்களை பாடி எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த விரதத்தினுடைய பலாபலங்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைத்து விடுகின்றது. அந்த நிறைவின் மூலமாக நாங்கள் நல்ல உயர்வுகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே விரதம் என்றாலே கட்டுப்பாடும் அதனுடைய வழிபாடும் உன்னதமானதாக எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். விரதம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பேருக்கு அதை சொல்லிக்கொண்டு நாங்கள் இறை வழிபாடு இல்லாமல் நாங்கள் ஏதோ ஒரு சிந்தனையிலே வேறு மோகங்களில் இருந்தோமானால் அந்த விரதத்துக்குரிய பலன் எங்களை நாடி வராது. நாங்கள் விரதம் என்றால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய சிந்தனை முழுக்க இறைவனோடு இருக்க வேண்டும். விரத நாட்களிலே இன்னொருவருக்கு உணவு வழங்குவதை மிக உன்னதமாக சொல்லுகிறார்கள். நீங்கள் விரதம் இருக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் உணவருந்துகின்ற நேரத்திலே இன்னொருவருக்கு உணவு கொடுத்து சாப்பிடுங்கள். அது இன்னும் பலனை தருகின்றது. எனவே அதையெல்லாம் நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். இந்த விரதம் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றது. நல்ல சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு வருகின்றது. அவனுடைய தேவைகளை சரியாக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றது. இறை சிந்தனை நமக்குள்ளே அடிக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் நல்ல பண்புயலுக்குள்ளே எங்களை கொண்டு சென்று விடுகின்றோம். இந்த விரதத்தின் மூலமாக எங்களுடைய கெட்ட சக்திகள் எங்களுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று விடுகின்றன. இது ஒரு மாபெரும் வெற்றியாக எங்களுக்கு அமைகின்றது. விரத வழிபாடு என்பது உன்னதமானது. சில பேர் கேட்பார்கள், சாமி உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாராண்ட. இல்லை, அது தவறு. நாங்கள் உணவை குறைப்பதன் மூலமாக இறைவனை நெருங்குகின்றோம். தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபடுகின்றோம். எனவே அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த விரதங்களை அனுட்டியுங்கள். விரதம் அனுட்டிக்கின்ற பொழுது எந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் அனுட்டித்தாலும் அந்த விரதம் பூரணமான பலனை உங்களுக்கு கொடுக்கும்.
அதற்கு நீங்களாக உங்களுடைய செயல்பாடுகளை நல்ல மேன்மைக்குள்ளே கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அதுதான் விரதத்துக்கு பெருமை தருகின்ற நிகழ்வாக அமையும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் நுழையலாம். இணைந்திருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக இரளீனும் எண்ணாது வகின் விரளீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இக்குறளினுடைய பொருளாக விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அது அழிவை தரும், அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியை தரும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இரளீனும் எண்ணாது வகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இக்குறளினுடைய பொருளாக விளைவை எண்ணாமல் பிறர் பொருள் விரும்பினால் அது அழிவை தரும், அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியை தரும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.